ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயும் செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் உலகத்தில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த லீக் ஆஃப் த நேஷன், அதாவது உலக நாடுகளின் சபை அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அது ஃபெயிலியரில் முடிஞ்சுது. அதனால் உலக அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு சங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளின் சபையை ஏற்படுத்துறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ அந்த முயற்சி, அதாவது இப்போ ஒரு சபையை ஏற்படுத்தணும் அப்படின்னா பட்டயம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, சார்ட்டரை ரெடி பண்ணுவாங்க. அந்த சார்ட்டரை பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துல இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கணுங்கிறதுக்கான பட்டயம் ரெடி பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26ஆம் தேதி 1955 இதை ரெடி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள மிக முக்கியமான பிரதிநிதிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. சரி, இப்போது அதில் சைன் போட்டாங்க. ஐக்கிய நாடுகள் சபை உருவானது அக்டோபர் 24, 1945 உலகளவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கேள்வி கேட்கறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. இது அக்டோபர் 24, 1945 அமலில் இருக்குது. இதுக்கு யார் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு பேர் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் பேர் வச்சார். சரி, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா லண்டனில் 1946 இதனுடைய ரெகுலர் மீட்டிங், ஃபஸ்ட்டு ரெகுலர் செஷன் நடந்துச்சு. அதனுடைய செக்ரட்டரியாக யாரை போட்டிருந்தாங்க, அதாவது யார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் யார் அப்படின்னா திரிக்வே லே அப்படிங்கிறவர் தான். திரிக்வே லே அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு செக்ரட்டரியாக இருந்தார். இவர் நார்வே நாட்டை சார்ந்தவர். சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க், அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய தலைமையிடமாக இருக்குது. சரிங்களா. இதுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் சபை எதுக்காக உருவானுச்சு அப்படின்னா உலக அளவில் நடக்கக்கூடிய போர் இதை சரி செய்யணுங்கிறதுக்காகவும் உலக அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காகவும் தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இது ஃபஸ்ட்டு மீட்டிங் லண்டனில் நடந்துச்சு. இதுக்கு யார் பேர் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் பேர் வச்சார். ஃபஸ்ட்டு ரெகுலர் செஷன் லண்டனில் நடந்துச்சு. ஐக்கிய நாடுகள் சபைன்னு பேர் வச்சது ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான். இதனுடைய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா திரிக்வே லே அப்படிங்கிறவர் நார்வே நாட்டை சார்ந்தவர். ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு 6 அங்கங்கள் இருக்குது. அதாவது ஆர்கன்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அங்கங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா பொதுச்சபை, ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எகனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனரல் அசம்பிளினா பொதுச்சபை, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா பாதுகாப்பு சபை இருக்கும், அதுக்கப்புறம் பொருளாதாரம் மற்றும் சமூக சபை அது ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நீதிமன்றம். இந்த பன்னாட்டு நீதிமன்றம் நெதர்லாந்து ஹேக் அப்படிங்கிற இடத்துல தான் என்னுடைய தலைமையிடம் இருக்குது. அப்புறம் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அறங்காவலர் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட், செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அங்கங்கள் இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஐக்கிய நாடுகள் சபையுடைய எத்தனை அங்கங்கள் இருக்குது அப்படின்னா 6 அங்கங்கள் இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் உள்ள பேசிக் ஜிகே பார்த்துடலாம். ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. இதனுடைய செக்ரட்டரி இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா ஆண்டோனியோ குட்டரஸ் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். ஆண்டோனியா குட்டரஸ் அப்படிங்கிறவர் இருக்கார், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா. ஃபஸ்ட்டு யார் இருந்தா அப்படின்னா திரிக்வே லே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இடையில ஃபோன் வந்துருச்சு ஆக்சுவலாக. சரி, ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு செக்ரட்டரி திரிக்வே லே அப்படிங்கிறவர். இப்போதைக்கு யார் இருக்கான்னா அண்டோனியா குட்டரஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இதில் 6 அங்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அங்கங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சபை எது அப்படின்னா பொதுச்சபை. ஓகேங்களா. ஜெனரல் அசம்பிளி தான் பொதுச்சபை அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பிரசிடெண்ட்டாக இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகேங்களா. இப்போதைக்கு இது கரண்ட் அஃபேர்ஸு. ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் தான் 78வது செக்ரட்டரியாக இருக்கிறார். ஓகேங்களா. பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். ஓகே. யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி அண்டோனியா குட்டரஸ். ஆனால் அதுக்கு அந்த 6 அங்கங்களில் மிக முக்கியமான அங்கம் பார்த்தீங்கன்னா பொதுச்சபை, ஜெனரல் அசம்பிளி. அதனுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் இருக்கிறாரு. அதேமாதிரி இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியாக யார் இருக்கா அப்படின்னா ருச்சிரா காம்போஜ் அப்படிங்கிறவர். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியாக யார் இருக்கா அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு ருச்சிரா காம்போஜ் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்த முக்கியமான அவை ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதுகாப்பு சபையுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. நியூயார்க்கில் தான் இருக்குது. அதாவது பொதுச்சபையும் நியூயார்க்கில் தான் இருக்குது, பாதுகாப்பு சபையும் நியூயார்க்கில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இருப்பாங்க. அதில் யாரெல்லாம் பெர்மனன்ட் அப்படின்னா பெர்மனன்ட் உறுப்பினர்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல் நாடுகள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா,
சைனா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாருக்கும் வீட்டோ பவர் இருக்குது. அதாவது ஏதாச்சும் ஒரு முடிவு வந்துச்சுன்னா அதை திருப்பியும் அதை வந்து சரி செய்யக்கூடிய உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க். இது உங்களுக்கு தெரியும். இந்த உலக வங்கியும் சர்வதேச பன்னாட்டு நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது 1945 உருவாக்குனாங்க. இதனுடைய ரெண்டுத்துடைய தலைமையிடம் வந்து என்னென்னா வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி தான் தலைமையிடம். உலக வங்கியாக இருக்கட்டும் இல்லை சர்வதேச பன்னாட்டு நிதியமாக இருக்கட்டும் ரெண்டுமே 1945 தான் உருவானுச்சு. இது ரெண்டுத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது, வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இந்த ரெண்டு இந்த உலக வங்கியும் சர்வதேச பன்னாட்டு நிதியமும் எந்த மாநாட்டின் அடிப்படையில் உருவானுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. இது 1944 நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தான் உலக வங்கி சர்வதேச பன்னாட்டு நிதியம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த ரெண்டு அவையையும் உருவாக்குனாங்க. உலக வங்கியும் சர்வதேச பன்னாட்டு நிதியமும் 1945 உருவானுச்சு. எந்த மாநாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து லோன் கொடுக்கறது, ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் டிசி தலைமையிடமா. இதுக்கு இப்போதைக்கு யார் எம்டி இருக்கிறா, மேனேஜிங் டைரக்டர் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் யார் இருக்கான்னா அனுஷுலோ காந்த் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த காந்தை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? ரஜினிகாந்த் மாதிரி அனுஷுலோ காந்த் அப்படிங்கிறவர் தான் உலக வங்கியுடைய எம்டியாக இருக்கிறாரு. அதேமாதிரியே பொருளாதார ஆலோசகர் ஒருத்தர் இருப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் அப்படிங்கிறவர் இருக்கார். வேர்ல்டு வங்கி உலக வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யார் வந்து சீஃப் எக்கனாமிஸ்ட் பொருளாதார நிபுணராக இருக்கா அப்படின்னா கில் அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகே, உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பிளேயர் சுப்மன் கில் இருக்கார்ல, அவர் தான் அங்கே சீஃப் எக்கனாமிஸ்டாகவும் இருக்காருன்னு ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? சீஃப் பொருளாதார வல்லுநராகவும் இருக்காருன்னு வச்சிங்க. எம்டி அப்படின்னு கேட்டால் அனுஷுலோ காந்த். ஓகே, ரஜினிகாந்தை ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? அனுஷுலோ காந்த் தான் உலக வங்கியில் எம்டியாக இருக்கிறார். அடுத்து யூனிசெஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அப்படிங்கிறது இதனுடைய தலைமையிடமும் நியூயார்க்கில் தான் இருக்குது. யூனிசெஃபோட தலைநகரமும் நியூயார்க்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு யார் அதனுடைய டைரக்டராக இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசல் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறார். ரசல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் இருக்கான்னா ரசல் இருக்கார். இதுவும் கிரிக்கெட் பிளேயர் தான். யூனிசெஃபில் வந்து ரசல் ஃபேமஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. யூனிசெஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசல், அதாவது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அப்படிங்கிறது ரசல். இதுவும் நியூயார்க்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் யுஎன்டிபி இதுவும் நியூயார்க்கில் தான்ப்பா இருக்குது. ஸோ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ 4 பார்த்தோம். அந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், இல்லை ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை, அதுக்கப்புறம் யூனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதுக்கப்புறம் யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நியூயார்க்கில் தான் இருக்குது. அப்போ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நியூயார்க்கு உலக வங்கி வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. மற்றபடி நம்ம பார்த்த ஐக்கிய நாடுகளின் சபை, ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை, அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் எல்லாமே நியூயார்க்கில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா UNWFP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையிடம் வந்து ரோம், இத்தாலியில் வந்து இருக்குது. அதாவது இது இத்தாலியில் இருக்குது. இந்த இத்தாலி எங்கே இருக்குன்னா ரோமில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோமோட கேபிட்டல் தான் இத்தாலி. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் வந்து யார் இருக்கா அப்படின்னா மெக்கைன் அப்படிங்கிறவர் இருக்கார். யார் இருக்கா? மெக்கைன் அப்படிங்கிறவர் இருக்கார். மெக்கைன் அப்படிங்கிறவர் நல்லா சாப்பிடுவார், ஞாபகம் வச்சுங்க. மெக்கைன் அப்படிங்கிறவர் உலக உணவு திட்டம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மொக்கையாக தான் இருக்கும். சும்மா ஒரு ஞாபகம் வச்சுருதுக்காக சொல்கிறேன், ஏதாச்சும் திட்டாதீங்க. ஓகேங்களா? UNWFP அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் அப்படிங்கிறது ஹெட் யார் இருக்கா அப்படின்னா மெக்கைன் அப்படிங்கிறவர் இருக்காரு. தலைநகரம் ரோம், இத்தாலியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இத்தாலியில் தான் இருக்குது. அதாவது ரோம் தலைநகரம் இத்தாலியில் தான் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. ஓகேங்களா? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியம் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. UNEP அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் இது 1972 உருவாக்குனாங்க. ஓகேங்களா? 1972 வந்து ஐக்கிய நாடுகளின் சூழல் திட்டம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. இதனுடைய தலைமையிடம் பாருங்கள், கென்யா, நைரோபி. ஓகே,
கென்யா நைரோபியில் இருக்குது. ஆக்சுவலாக கென்யா வந்து ஒரு ஆப்பிரிக்க நாடு, நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சும்மா எக்ஸாமுக்கு வரைக்கும் சூழல் வந்து நல்லாயிருக்கும் அங்கே அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. சும்மா ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். கென்யா தலைநகரம் நைரோபி. ஓகே, கென்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நைரோபி, அங்கே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் சூழல் திட்டம், அதுக்கான தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம், IUCN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா WWF. ஓகேங்களா, டிவியில் வந்து மேட்ச் பார்ப்போம் இல்லையா, WWF அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை இல்லை, வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட், W ஃபார் வேர்ல்டு, இன்னொரு W வந்து வைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், அதாவது உலகளாவிய இயற்கைக்கான நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய இயற்கைக்கான நிதியம் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. உலகளாவிய WWF வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சுவிட்சர்லாந்தில் நடக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இதனுடைய இதுவும் என்னது, இதை வந்து எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கூட கேட்பாங்க, பார்த்துங்க. ஓகே, வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிறது கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து IUCN, இது ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IUCN பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போது WWFும் IUCNும் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்டில் தான் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், அதாவது உலகளாவிய இயற்கைக்கான நிதியம், அதுக்கப்புறம் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம். இயற்கை அப்படின்னு கேட்டால் கிளாண்டு தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், உலகளாவிய இயற்கைக்கான நிதியம். இது ரெண்டுமே சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா UNHCR. ஓகே, UNHCR, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெஃப்யூஜி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் ரொம்ப முக்கியம். யுனைடெட் நேஷன் அப்படிங்கிறது காமன் தான். ஹை கமிஷனர் ரெஃப்யூஜி அப்படின்னு பாருங்கள். UNHCR வந்து ஃபுல் ஃபார்மோட கேட்பாங்க, பார்த்துங்க. யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ரெஃப்யூஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜெனீவாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனீவாவில் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அமைப்பு, அதனுடைய தலைமையிடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், குயிக்காக சும்மா ஒரு ஷார்ட் ஃபார்முக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை, அதுக்கப்புறம் யுனிசெஃப், அதுக்கப்புறம் UNDP. ஓகேங்களா, யுனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது. உலக வங்கியும் சர்வதேச பன்னாட்டு நிதியமும் வாஷிங்டன் DCயில் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், அதாவது உலக உணவு திட்டம் அப்படிங்கிறது, ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் அப்படிங்கிறது ரோம் தலைநகரம் இத்தாலியில் வந்து இருக்குது. உணவு அப்படின்னாலே உங்களுக்கு ரோம் தலைநகரம் இத்தாலி வந்து ஞாபகம் வரணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு இல்லைனா விவசாயம் அப்படின்னா ரோம் தலைநகரம் இத்தாலியில் வந்து இருக்குது. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள்.